முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல் அப்பவே நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரே கையெழுத்துல நீட்டை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய திமுக இப்ப வரைக்கும் அதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. அதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல்ல 40 தொகுதிகளை வென்றெடுத்து 40 எம்பியை அனுப்ப போறாங்க. இப்பயாவது அவங்களுக்கு இருக்க பலத்தை பயன்படுத்தி நீட் தேர்வை ரத்து செய்யணும், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு திமுகவுக்கு ஒரு கோரிக்கையை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன் வச்சிருக்காரு. நடந்து முடிந்த மக்களவை தேர்தல்ல 8% மேல வாக்குகளை பெற்று இந்த முறை மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி. மக்களவை தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய சின்னம் பறிக்கப்பட்டது, அதே மாதிரி வேட்பாளர்கள் புதுமுகங்களான வேட்பாளர்கள் அப்படின்னு நிறைய சிக்கல்கள் இருந்த பொழுதிலும் கூட தொடர்ந்து அவங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரித்து இந்த முறை 8% மேல வாக்கு வங்கி வாங்கி மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றிருக்காங்க. இந்த நிலையில தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் திமுகவுக்கு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாரு. முறைகேடுகளும் குளறுபடிகளும் நிறைந்த நீட் தேர்வு முறையை ரொம்ப சீக்கிரமா நிரந்தரமா ரத்து செய்யணும். இந்தியா முழுசிலும் இந்த வருஷம் நடந்த நீட் தேர்வுல மிகப்பெரிய குளறுபடிகள் நடைபெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களிலும் கூட அதிக அளவு முறைகேடுகள் நடந்திருப்பது ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு. ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே நீட் தேர்வு பத்தின விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. அதுலயும் ஒரே அடுத்தடுத்த தேர்வு எண் கொண்டவர்கள் அதிக அளவிலான மதிப்பெண் பெற்றிருப்பது சர்ச்சைக்குண்டான நிலையில பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள், முக்கியமா பிரியங்கா காந்தி முதற்கொண்டு பல்வேறு தரப்பினர் அதை குறித்து கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. அந்த வகையில தான் சீமானும் கடுமையான கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்காரு. மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தகுதி தேர்வு அப்படிங்கிற பேர்ல ஏழை மாணவர்களுடைய மருத்துவ கனவை சிதைத்து அழிக்கிற கொடிய நீட் தேர்வினை தொடக்கம் முதலே நாம் தமிழர் கட்சி கடுமையா எதிர்த்துட்டு இருக்கிறோம். நீட் தேர்வை நிரந்தரமா ரத்து செய்ய வலியுறுத்தி பல்வேறு மக்கள் திரள் போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கிறோம் நாங்க. ஆனா நீட் தேர்வினால கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்தியா முழுவதும், தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் மாணவ மாணவியர் பலர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடிய நீட் தேர்வினை இந்திய ஒன்றிய அரசு ரத்து செய்ய மறுப்பது ரொம்பவே கொடுமையான விஷயமா இருக்கு. சோதனை அப்படிங்கிற பேர்ல நீட் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளினுடைய உள்ளாடைகளை கழட்டி தேர்வு எழுத முடியாத அளவுக்கு கடுமையான பதற்றத்துக்கு ஆளாக்குறது முதல்ல, தேர்வு மையத்துல ஆள் மாறாட்டம் உள்ளிட்ட முறைகேடுகள்ல மாணவர்கள் ஈடுபடுவது அம்பலமாவது வரை நீட் தேர்வு தகுதியுடைய மருத்துவ மாணவர்களை உருவாக்கும் அப்படின்னு பச்சை பொய் சொல்றாங்க அப்படிங்கிறது பல முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய உச்சமாக நடப்பாண்டு நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள்ல பல்வேறு குளறுபடிகள் இருந்ததோட அதற்கான வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களிலும் மிகப்பெரிய மோசடி நடைபெற்றிருப்பதும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. இப்படி தொடர்ச்சியாக நீட் தொடர்பான பல்வேறு முறைகேடுகள் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு. அதற்கு மாணவர்கள் கடுமையாக உழைத்து படிக்கிறாங்க. ஆனால் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு போகும்பொழுதே அவங்களுக்கு பதற்றத்தை உண்டு பண்ணக்கூடியது. இந்த மாதிரியான தகுதி தேர்வு கண்டிப்பா அவசியம் தானா அப்படின்ற வகையில ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. கடந்த ஆட்சி காலத்துல மக்களாட்சி முறையையே முழுதா அழித்து ஒழிக்க முயற்சி செய்த அரசியல் பிழைகளாலும் மக்களை வாட்டி புதைத்த அதிகார கொடுமையாலும் தான் தற்போது அறுதி பெரும்பான்மையை பெற முடியாம பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய மோடி தலைமையிலான பாஜக அரசு இனிமேலாச்சும் அவங்களுடைய தவறுகளை திருத்தி கொள்ளணும். அதனுடைய தொடக்கமாக ஏழை மாணவர்களுடைய மருத்துவ கனவை சிதைக்கக்கூடிய முறைகேடுகள் நிறைந்த கொடுமையான நீட் தேர்வு முறையை கண்டிப்பா ரத்து செய்யணும் அப்படின்னு நான் வலியுறுத்துறேன் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுகவையும் கேள்வி கேட்டிருக்காரு. சட்டமன்ற தேர்தல் அப்பயே சொன்னீங்க, இப்போ 40 எம்பியும் உங்க சார்பா அனுப்ப போறீங்க, கண்டிப்பா இதற்காக குரல் கொடுத்து நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளாகவும் கோரிக்கையாகவும் இருக்கு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு.